பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. முன்னேற்றமே எங்களின் முன்னேற்றம் என்ற உயர்ந்த கொள்கையை கொண்டுள்ள எம் சக ஆசிரியர் பெருமக்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, எம் பள்ளி மாணவர்களே மற்றும் பெற்றோர் அவர்களே என உங்கள் அத்துணை பேரையும் இப்பாரதி உலா விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். பாரதம் எப்படி பன்முகத்தன்மை கொண்ட நாடோ அதே மாதிரி பாரதி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர். ஒருவேளை டிஃபைன் பண்ண முடியுமா? இலக்கியவாதி, கவிஞர், எழுத்தாளர், தமிழ் மொழியின் பற்றாளர், மனிதநேயம் கொண்டவர், விடுதலையாக போராடியவர், சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி, எல்லாத்துக்கும் எல்லா மாதிரியான கேப்ஷனும் அவருக்கு பொருந்தும். அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம மல்டி டேலண்டட், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர். பல கவிதைகள் மூலயமா தமிழோட பெருமையை இந்த உலகத்துக்கு அறிவித்தவர். சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற சிந்தனை விதையை விதைத்தவர், விடுதலைக்காக போராடியவர். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. பள்ளி மாணவர்கள் பேச்சு திறனாலும் பாடலின் மூலியமாகவும் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலயமா இந்த மாணவர்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி என்பது மதிப்பெண் மட்டுமல்ல. கல்வி என்பது மதிப்பெண் மட்டுமல்ல, மனிதநேயமும் பொறுப்பும் தேசப்பட்டும். இதோட ஒரு கல்வியை நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா அதுதான் முழுமையான ஒரு கல்விங்கிறாங்க. தட் மீன்ஸ் ஹியூமனிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பேட்ரியாட்டிசம். இதோட ஒரு கல்வியை நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா இது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க தமிழ், வாழ்க மாணவ சமுதாயம். நன்றி, வணக்கம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் பெருந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரம்பயர் போலிலம் கண்ணியர் சொல்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கொடுமைகள் எங்கு நிகழ்ந்தாலும் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என பாரதியார் கூறுகிறார். அதில் முக்கியமாக நாட்டின் அந்நிய கொடுமைகளை பாரதியின் முன்னால் நடந்தது. தடை உத்தரவுகள், ஊரடங்கு சட்டங்கள், சிறைவாசம், சிறை கொடுமைகள், தடி அடி போன்ற கொடுமைகள் சர்வ சாதாரணமாக நடந்தது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இவ்வாறென்று செம்மை எல்லாம் பாழாகி கொடுமையை அறமாகி தீர்ந்த போதிலும் என பாரதியார் உணர்ச்சி பூர்வமாக பாடினார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, தீமை அநீதி
மனக்கோணலை எதிர்த்திட. நன்றி. மனிதன் அன்புடன் நடக்க தெரிந்தால் அவன் இல்லம் தனக்கே ஒரு கோயிலாக மாறுகின்றது. அன்பு இருக்கும் இடத்தில் சண்டை, பகை, சுயநலம் போன்றவை வளராது. அதை வெளிப்படுத்த பணம் அல்லது அதிகாரம் தேவையில்லை. இது ஒருவருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் நன்மை தரும் ஆற்றல் கொண்டது. அன்பு இருக்கும் இடத்தில் தெய்வம் தானே குடியிருக்கும். அனைவருக்கும் நன்றி. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற்றம் உண்டு. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. ஒன்றாக இணைந்திருந்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் காணலாம். மக்களிடையே ஒற்றுமை இல்லாவிட்டால் அனைவரும் தாழ்ந்து போவார்கள். உலகில் மிக தொன்மை மிக்க மொழிகளில் ஒன்றான தமிழ் பாரதத்திலேயே விளங்கியது பாரதத்தின் சிறப்பாகும். எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாரதியார் பாரதத்தின் பெருமை பொங்க பாடும் பாரத நாட்டில் உலகில் உள்ள மிக உயர்ந்த மலையாகிய இமயமலையும் வற்றாத கங்கை நதியும் உள்ளது. மதம், இனம், மொழி என வேறுபாடு உடைய நாடாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை கொள்வதால் பாருக்குள்ளே சிறந்த நாடாக விளங்கியது. பல மன்னர்களையும் வீரர்களையும் தந்த நாடு பாரத சுயேட்சையான இராணுவத்தினங்களையும் கொண்டு உள்ளது. உலகில் மிகப்பெரிய அஞ்சல் துறை இந்தியாவுக்கு தான் சொந்தமானது. உலகின் மிகப்பெரிய சாலை இந்தியாவில் தான் உள்ளது. அமிழ்தில் இனியாதடி பாப்பா, நம் ஆண்டர்கள் தேசமடி பாப்பா என்று பாரதியார் பாரதத்தின் பெருமை பாடுகிறார். அப்படிப்பட்ட பாரத தேசத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் நாட்டின் மீது அளப்பரிய அன்பு கொண்டு அதன் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பல்வேறு இனங்கள், மொழிகள், பண்பாடுகள் இருந்தாலும் என்றென்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் கூறுகிறார். 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறும் அறிவிலிகளால் அறிவொன்றே தெய்வம் என்று கூறுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் முக்கியமானது தெய்வம்னு எடுத்தால் அறிவு ஒன்று தான் தெய்வம். அறிவொன்றே தெய்வம் அப்படிங்கிறது சொல்கிறார். இப்போது அதே போல் அவர் தமிழ் மொழி போல் ஏக பற்றுடையவர். ஏன் பற்றுடையவர்னா அவர் தமிழ்நாட்டுக்காரருங்கிறது வேற. அவருக்கு தெரிந்த மொழிகள் 14 மொழிகள் தெரியும். அது அந்நியில் வேறு பல மொழிகளும் தெரியும். பாரதியார் தன்னுடைய பாடல்களையே அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதே பேர் ஆங்கிலத்தில் உள்ள பாடல்களை அவர் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்புடையவர் தான் நமது பாரதியார். நீங்கள் வெற்று காகிதம் என்று என்னைக்கும் நினைக்காதீர்கள். நீங்கள் வெற்று காகிதம் என்று என்னைக்கும் நினைக்காதீர்கள். ஒரு காலம் பட்டமாக பறக்கும் பொழுது எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று அந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீர்கள். அதுதான் உண்மை. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலத்தில் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்தார். எட்டயபுரத்திலும் திருவல்லிக்கேணியிலும் புதுச்சேரியிலும். ஆனால் வாழ்ந்த காலத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு வாழ்ந்த வீடு பொல்லா அரசோடைய நினைவில்லமாக மாறிவிட்டது என்பதான் மறக்க முடியாத செய்தியாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். பாருக்குள்ளே நல்ல பாரத நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றமே, இனி நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை பாருக்குள்ளே நல்ல பாரதி நாடு என்று சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.